அச்சோ, ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. அந்த சைடு திரும்புங்க. உங்களதான் சொல்றேன், அந்த சைடு திரும்புங்க. நல்லா இருக்கே இது. நல்லா சொல்றா இவ. ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன், யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? அப்படிதான் பாப்பேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. சரியா? பொண்டாட்டியா? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டியா? ஹலோ மேடம், கையில பாருங்க ரிங்கு. சரியா? இனிமே நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி. உனக்கு என்ன ஆனாலும் சரி, அதுக்கு நான் தான் பொறுப்பு. புரிஞ்சுதா? அதே மாதிரி நான் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு என்ன ஒரு ரொமான்ஸா இருக்கு, அதுவும் எல்லாரும் முன்னாடியும். அமைதியா இருங்க. நீ கூட தான் மரியாதை எல்லாம் கொடுக்குற, அதை நான் கேக்குறேனா? அச்சோ. அழகா இருக்க பிரியா, ரொம்ப அழகா இருக்க. அனுதான் காலையிலே வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டா, காலையிலே வந்துட்டா. ஓ சரி சரி, அதான் எங்க கூட வரலையா அவ? ஆமா. ஆனா லவ் பண்ணும்போது ஒரே ஒரு குதிரை வாழை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ இதுவும் நல்லாதான் இருக்கு, அழகா இருக்கு. இவ்வளவு பெரிய முடியா உனக்கு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஆமா, நான் முடியதானே அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் இப்படி சொல்றீங்க? சரி. ஓய் ஓய், சொல்லுங்க. ஐ லவ் யூ. என்னது? உனக்கு காதுல கேக்கலையா? கேட்டுச்சு, இருந்தாலும் இன்னொரு சொல்லுங்க. இப்ப மட்டும் எல்லாரும் இல்லையா அவன் கூட? இப்ப சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஐ லவ் யூ பொண்டாட்டியே. ஐயோ, ஏன் கத்துறீங்க? அப்படிதான் கத்தி சொல்வேன். சரி சரி. என்ன சரி, திரும்ப நீயும் சொல்லு. லவ் யூ. நான் மட்டும் கத்தி சொன்னல, நீயும் கத்தி சொல்லு. சும்மா இருங்க. சார் சார், போட்டோ எடுக்கணும். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் எடுக்கலாமா எப்படின்னு சொல்லுங்கன்னா எடுத்துடலாம். இல்ல பரவாயில்ல, வேண்டாம். ஏங்க எடுப்போங்க. சரி, நம்ம வெளியே போயிட்டு எடுக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். மண்டபத்துக்கு முன்னாடி நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க, அங்க ஆளுங்க இப்ப இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி. அனு வா, உன்னதான் கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டா வந்துட்டேன். இப்பதான் நினைச்சேன். என்னாச்சு பிரியா, சொல்லுங்க. அனு, கொஞ்சம் டச் அப் பண்ண வேண்டியது இருக்கு. சாரி மட்டும் கொஞ்சம் போட்டோ ஷூட் சொல்லிருக்காங்க, ஒரு 2 மட்டும் மாத்துவோமா? சரி பிரியா, சேஞ்ச் பண்ணலாம். ஆமா, ரகு எங்க? காலையில இருந்து அவன் பார்க்கவே இல்ல. எங்க உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அவனுடைய பர்த்டே. என்ன சொல்ற? பர்த்டே வா? ஆமா, அவனுக்கு இன்னைக்குதான் பர்த்டே. இந்த மேடம் இன்னைக்குதான் ப்ரொபோஸ் பண்றேன்னு சொன்னாங்க. நான் அப்புறம் வரேன். ஓய் நில்லு. விடு, அவளை எதுக்கு நீ கலாய்ச்சிட்டு இருக்க இப்போ? பின்ன என்னங்க, அன்னைக்கு சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா, இன்னைக்காச்சும் சொன்னாலும் கேட்கணும்ல, அதான். பிரியா விடு, அமைதியா. அச்சோ, நீங்களா? அங்க பாருங்க, சொன்ன உடனே பின்னாடியே வாரான். உனக்கு என்ன பிரச்சனை? ராகு, இன்னைக்கு பர்த்டே எல்லாம் கேள்விப்பட்டேன். என்ன கிஃப்ட் என்ன கிடைச்சதா? கிஃப்ட்ல எதுவுமே தரல, நல்லா ஏமாத்துறா. அதுக்கு சொன்னல உங்ககிட்ட. ஐயோ, ஒரே வெக்கமால இருக்கு. ரகு என்ன சொல்லிட்டாளா? ஓகே. அதையும் கேக்குற? சாரு வந்து என்கிட்ட வந்து வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்கா. மேடம் நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்புறம் எப்படி சொன்னா? ஓகே சொன்னா. அப்புறம் என்ன, நான் கோவப்பட்ட உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். ஏதோ நான் கிஃப்ட் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பூத்தொட்டி எடுத்துட்டு வந்து ப்ரொபோஸ் பண்றா. பிரியா, இந்த உலகத்துல யாரும் பூத்தொட்டியை வச்சு ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க. என்னது பூத்தொட்டியா? ஏங்க என்னங்க? சின்ன போறேன், தள்ளி வாங்க. ரகு விடாதவள. இன்னைக்கு நீ என் கூட தான் இருக்கணும், அதை வச்சுதான் எங்க அம்மாக்கு நான் காமிக்கணும் இவதான் நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லி. இல்லன்னா அவ்வளவுதான், நேத்தே வீட்டுல எல்லாம் சொல்லிட்டேன். ஐயோ, என்ன சொல்ற ரகு, உண்மையாவே சொல்லிட்டியா? என்ன சொன்னாங்க? எங்க முத்துமாரி, பிரச்சனை தான் இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா ஓகே சொல்லிட்டாரு, அக்காக்கும் ஓகே தான், என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா மட்டும்தான், எல்லாம் அந்த சாருவாலதான், இல்லன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. பிரியா, முத்துமாரி கிட்ட வந்து யாராச்சும் அத்தை பொண்ணு இல்ல மாமா பொண்ணு வந்து வலிஞ்சு வலிஞ்சு பேசுனா நீ என்ன பண்ணுவ? அவனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், முத்துமாரி லவ் யூ அப்படி இப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படிலாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க. ஆமா, முத்துமாரி ஒண்ணு அப்படிலாம் இல்ல. அவன் அப்படி இல்லதான், ஒருவேளை வேற பொண்ணு வந்து பேசினா என்ன பண்ணுவ? என்ன, கைய கலம் முறிச்சிருவேன். கேட்டுக்கோ, அவ வந்து என்கிட்ட அப்படி பேசுறா, நான் திட்டிட்டு இருக்கேன். இந்த மேடம் நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. பிரியா, இவளுக்கு ஆசைலாம் இருக்கு ரகு, ஆனா சொல்லிக்க மாட்டாங்க மேடம். சரி சரி, எதுக்கு 2 பேரும் போட்டு அவளை இப்படி பண்றீங்க? விடுங்க. ஆமா, எனக்கு பசிக்கு, இது சாப்பிட போகுமா? ஆமா ரகு, நானும் சாப்பிட போனோம். வா, எல்லாரும் ஒன்னா போய் சாப்பிடுவோம். சரி, சாப்பிடலாம் வாங்க. நீயும் வா, சாப்பிடுவோம். வேண்டாம். ஏன்? ரகு, எம்ம தாயை சாப்பிடதாமா கூப்பிட்டேன். உன்னை 5 நிமிஷம் கூட தனியா விட முடியல ரகு, நான் ஏற்கனவே பாத்துட்டேன் கண்ணால. ஏம்மா ஒண்ணு இல்லம்மா, சாப்பிடதாமா கூப்பிட்டேன், ஏமா இப்படி பண்ற என்ன நீ? என்ன இழிப்பு? ஒண்ணு இல்ல. சரி வா, சாப்பிட்டு வருவோம். சரி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடுவோம்.
அண்ணே சாப்பிடும் போதாச்சும் விடுங்க, எதுக்கு சாப்பிடும் போதெல்லாம் போட்டோ வேண்டாம். இல்ல முத்துமாரி, இதெல்லாம் ஒரு ஞாபகம் தான். இங்க பாரு, நானும் கூட்டி விடுவேன், அதே மாதிரி நீயும் ஃப்ரீயா கூட்டி விடு, சரியா? ரகு, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குல்ல. சரி சரி, ஒரு நாள் தானே, முடியட்ட உனக்கு இருக்கு. நான் ஓடிடுவேனே. கையில மாட்டு வேலைல அன்னைக்கு இருக்குல்ல உனக்கு. நீ சாப்பிடு சரியானு, உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. தயவு செஞ்சு இங்க இருந்து பேர் ரகு, சாப்பிடும் போது டென்ஷன் பண்ணாத. அண்ணே சாப்பிடும் போதெல்லாம் போட்டோ வேண்டாம். அண்ணே, அந்த ஜோடிக்கு வேண்டாம்னா விட்டுருங்க, எங்க 2 பேரும் எடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அட பாவி. உன் ஆள் தாம்மா சொன்னாரு, அவரைதான் நீ திட்டணும், என்ன திட்டிக்கிட்டு இருக்காதம்மா, எனக்கு வேலை இருக்கு, அமைதியா உன் வேலையை பாருமா. என்னல வேலை இருக்கு இங்க? ஆபரேஷன் பண்ண போற நீ? சேச்சே, அதை விட ரொம்ப முக்கியமான வேலை. அப்படி என்ன வேலை? அணுக்கு சாப்பாடு கொடுக்கறது. பேசாம நீ டாக்டருக்கு படிச்சதுக்கு சமையல்காரனா இருட. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஃபியூச்சர்ல ஆகலாமான்னு. போடாங்க. சரி சரி, எல்லாரும் இங்கதான் பாக்குறாங்க, கோவப்படாத. எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு தின்னு. தேங்க்யூ, வெல்கம். ஏன் உங்ககிட்ட சண்டைக்கு போய்கிட்டே இருக்கீங்க? சும்மா ஃபன்னு, நீ எதுவும் இது பண்ணிக்காத, சரியா? நீ சாப்பிடு. ம். ஊட்டி விடுங்க. ஐயோ வேண்டாண்ணே. அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, அவங்க வேண்டான்னா விட்டுருங்க, நாங்க ஊட்டி விடுறோம், எங்களை போட்டோ எடுங்க. அச்சோ, நடிக்காத அனு. ஏய், அணுவெல்லாம் இப்படி சொல்லாத. நீ மூடிட்டீரு. அவளுக்கு லைட்டா நம்மள பார்த்தா பொறாமையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அனு, தா சாப்பிடு. போதும், வேண்டாம். அனு, நான் தானே தரேன், சாப்பிடு. போதும். ஏங்க நீங்களும் என்ன கூட்டி விடுங்க. இருமா தாயே, இந்தா சாப்பிடு. அண்ணே, அவங்க 2 பேரும் எடுக்காதீங்க, எங்களை மட்டும் எடுங்க. அண்ணே, எங்களை 2 பேரும் மட்டும் எடுங்கண்ணே. ரகு, உன் கல்யாணத்துல வந்து என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் கல்யாணத்துக்கு நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். அது எப்படில என்ன கூப்பிடாம நீ கல்யாணம் பண்ணுவ? கூடிய சீக்கிரத்துல நடக்கும் பாரு, யாருக்கு தெரியும், உனக்கு முன்னாடி நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் சொல்றத பார்த்தா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் தான் நினைக்கங்க. ஏ லூசே, சாப்பிட்டேன்னா வா, நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டோம், நாங்க போறோம். பாத்தீங்களா, இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சரிண்ணே, போட்டோ போதும், நம்ம வெளியே போயிட்டு எடுத்துக்கலாம். சரி தம்பி, நான் வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. அண்ணே நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேனே. சரி. அனு, சொல்லுங்க. அனு, என்ன கூட்டி விட. அச்சோ. சரி ஓகே, எனக்கு பசிக்கல, நான் போறேன். சரி இருங்க. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, சும்மா. நடிக்கிறியா நீ? சும்மா தான் பண்ணேன். வெளிய வா, உனக்கு இருக்கு. வரமாட்டேன். நீ வந்துதான் ஆகணும், இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அச்சோ, அம்மா தான் இருக்காங்கல்ல. அவங்க எல்லாம் அப்பமே போயிட்டாங்க. ரகு, நாங்க போறோம், நீ வா சரியா? இங்க செட்டில் ஆயிடாத. ஏமா தாயே, தயவு செஞ்சு போமா. அனு, சொல்லுங்க. என்ன ஒரே ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிட. அச்சு போங்க. வெளிய மட்டும் கூப்பிட்ட? அதான் அப்ப கூப்பிட்டேன். அப்ப இப்பமா கூப்பிடு. ஆஹா. ஏன் கூப்பிட மாட்டியா என்ன நீ? எல்லாரும் இருக்காங்கல்ல. சரி சரி, நீ வெளிய வாடி, உனக்கு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? திமிரு. ஆமா. வருவல்ல, தனியா மாட்டு, அப்ப இருக்கு உனக்கு. சீ போங்க. சரிங்க வாங்க. கை ஒடிச்சு கடிச்சிட்டு கடிக்கல, இப்படி நடிக்கிறா பாரு. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. பொண்ணும் அப்படியும் கரெக்டா சரிங்க. அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. அண்ணே, என்ன இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு வாங்க, அதை விட்டுட்டு கைய பிடிச்சிட்டு தூரமா நிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு வாங்க அண்ணே நீங்க. அனு, நம்ம வேணா சொல்லி தருவோமா? ரகு, இதுவே எங்களுக்கு ஓகே தான், நீ ஒன்னும் சொல்லி தந்து கிழிக்க வேண்டாம், அமைதியா இரு. நீ வந்து எங்களுக்காண்டி அக்கறை படுற மாதிரி தெரியல ரகு. நீ உன் தேவைக்காண்டி எங்களை யூஸ் பண்ணிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணே, அவன் சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. எப்பா இருப்பா, கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்க முடியும். அண்ணே இதுவே நல்லாதான் இருக்கு, இப்படி எடுங்க. அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயே முத்துமாரி, இப்ப பாரு, நானும் அனு போட்டோ கொடுக்கோம். என்ன அனு, சரியா? ரகு, சும்மா இருல, ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காத. அடுத்த ஸ்டில்லு. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க போயிட்டு இப்ப பாருங்க எப்படி ஸ்டில்ல கொடுக்கோன்னு. ரகு, நீ ஒரு ஸ்டில்லும் தர தேவையில்ல, வெளியே போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கோல ரகு. அண்ணே, நம்ம வெளியே போவோம். சரிம்மா. சரி அண்ணே, போதும், இதுக்கு மேல வேண்டாம். ஆமாண்ணே, வெளியே போயிட்டு எப்பயாச்சும் எடுத்துக்கலாம், அவுட்டோர் ஷூட். அண்ணே, அந்த ஜோடிக்கு போதுமா? எங்க 2 பேரும் கெடுங்க. ரகு. என்ன லூசே, நீ தானே வேண்டான்னு சொன்னா, அதான் நான் எடுக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ரகு, இது யாரோட கல்யாணம்னே தெரியல ரகு, யாம்ல எப்படி பண்றா நீ? இதுல என்ன சந்தேகம், எனக்கும் அனுக்கும் தான். ஆளை பேர சும்மா சொன்னேன், உனக்கு தான். அப்ப நாங்க 2 பேர் தானே இப்படி இருக்கணும். நீங்க அப்படி இல்ல, அதனால நாங்க அப்படி இருக்கோம். அவளும் பாரு பக்கத்துல நல்லடி இழிச்சுக்கிட்டு இருக்கா. ஃப்ரீயா? அவளை ஏன் இது பண்ற நீ? இப்பயே பாருங்க, இன்னும் எதுவுமே பண்ணல, கல்யாணம் கூட முடிவாவல. அதுக்குள்ளேயே அவளை சொன்னோடனே அவன் சண்டைக்கு தான் வருவான் என்கிட்ட. எதுக்காச்சும் வருவல, அப்ப இருக்கு. அண்ணே அவங்க 2 பேரும் எடுங்கண்ணே. ஏங்க?
சும்மா இரு பிரியா, அவன் ஆசைப்படுறான்ல. அவன் இதுக்கு மட்டுமா ஆசைப்படுவான்? அவன் எல்லாத்துக்குமே தான் ஆசைப்படுவான். அண்ணே இப்படி ஒரு ஸ்டில் எடுங்க. அங்க பாருங்க அவன் எப்படி இப்படிலாம் இருக்கானு. லூசி, அமைதியே இரு லூசி. நீங்க தான் ஒண்ணுமே எடுக்க மாட்டீங்க, போங்க. லூசி, நம்ம இன்னொரு நாள் கூட எடுத்துக்கலாம்ல. அவங்க இப்பதானே எடுக்கிறாங்க, விடு. அனு பக்கத்துல வா. சும்மா இருங்க, மொத்தம் அறையில இருக்கான்ல. அனு சிவாரை எங்க தள்ளி நில்லுங்க. சும்மா இரு லூசு. அண்ணே எடுங்க. எங்க அவன் என்னென்ன பண்றான்னு பாருங்க. அம்மா தாயே, அமைதியா வாமா. போதுமா தம்பி? சரிண்ணே. ரகு, என்னம்மா? ரகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கண்டவெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு இது என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அத்தை, இந்த சைடு வாங்க. ஆமா, இவெல்லாம் திருந்தே மாட்டா. ஒரு சிலதுங்கெல்லாம் இப்படிதான் இருக்குங்க, என்ன பண்ணுறது. ரகு மாமா மேல எந்த தப்பும் இல்லை. இங்க பாரு சாரு, தேவையில்லாம பேசாத. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களா, அமைதியா இரு. இங்க பாருமா, அமைதியா இருப்பியா? ஆமா. ஏங்க நீங்க அமைதியா இருந்தா நாங்க அமைதியா இருக்கணுமா? ஆமா, சிலதுங்கெல்லாம் எப்படிதான் பணத்துக்காண்டி ஏமாத்துதுங்கன்னே தெரியல. சி, இந்த பொழப்புக்கு. அனு நீ அழுவாத. இங்க பாருங்கம்மா, நான் அனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, அனு தான் என்னுடைய பொண்டாட்டி. இங்க பாருல, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அனுவதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா எவளையாச்சும் கல்யாணம் பண்ணி எங்கயாச்சும் போ. அத பத்தி எனக்கு அவசியமே இல்ல. நீ வீட்டு பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன். ஓ அப்படியா? சரி, இனிமே நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன். அத்தை, கோவப்படாதீங்க நீங்க. ஆமா, இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி பின்னாடி இருக்கிறவதான் சொல்றா. அதெல்லாம் கேட்டுதான் மாமா இப்படியெல்லாம் பண்றாங்க. மாமாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க மாமாவை எதுவுமே சொல்லாதீங்க. சிலதுங்கெல்லாம் பணத்துக்காண்டியே வருதுங்க அத்தை. ஏய், என்னல அவளை திட்டுற? கரெக்டா தானே சொல்றா. பணத்துக்காண்டி என்னவெல்லாம் பண்றாளுங்க இவளுங்களெல்லாம். இவங்க அம்மா இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்ப்பாளுங்க போல. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா அனு, வா போவோம். சரி முத்துமதி. எங்க வேண்டாங்க, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. பிரியா, இதுக்கு மேல எவ்வளவு பொறுமையா இருக்க முடியும்? ரகு நீயே சொல்லு, என்னைக்காச்சும் அவன் உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இருக்காளா? அவளை சொன்னா இவனுக்கு வலிக்குது. சி, இவெல்லாம் என்ன பொம்பளையோ, எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. அம்மா. என்னடா, கரெக்டா தான் சொல்றேன். தேவையில்லாம இனி என்னோட வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வர, இவளை கூட்டிட்டு வரன்னு கூட்டிட்டு வந்தா மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். இங்க பாரு பிரியா, நான் கிளம்புறேன் சரியா? உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. எங்க அம்மா எல்லாம் அப்பவே கிளம்பிட்டாங்க. நான் அனுவை கூட்டிட்டு கிளம்புறேன். எங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. பரவாயில்ல பிரியா, உங்க வீட்டுல கொடுத்த மரியாதையே போதும், நாங்க போறோம். எங்க சொல்றதை கேளுங்க. நீங்களும் இப்படி எடுத்தங்க அவுத்தன்னு சொல்லாதீங்க. உன் அத்தை என்னமா பேச்சு பேசுறாங்க? ஏதாச்சும் நீ கோவப்படுறியா? அனு இப்படிப்பட்ட பொண்ணு தானா? நீயும் அப்படிதான் நினைக்கியா பிரியா? ஏங்க அப்படின்னா இல்லங்க, நம்ம அனுவை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாரு தம்பி, அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா. அம்மா, இனிமே நீயா அவளை மருமவளை ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம வீட்டு சைடு வரமாட்டேன். ஆமா அனு, வா போவோம். எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்குங்களோ சிலதுங்களா. எப்படி என் பிள்ளைய பிரிச்சு என் கிட்ட இருந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி இழுத்துக்கிட்டு போறாளுங்க. இங்க பாருங்க, அந்த மாதிரி புத்தி எல்லாம் எங்க வீட்டு பொண்ணுக்கு இல்ல. ஆமா. சி, என்னதான் நீங்க எல்லாம் பெத்த தாயோ, என்ன வார்த்தை பேசுறீங்க? நம்ம நாக்குல இருந்து வர வார்த்தை சுத்தமா இருக்கணும். ஒரு பெத்த பொம்பளை இப்படி எல்லாம பேசுவாங்க? தயவு செஞ்சு உங்க வார்த்தையை அடக்கி பேச கத்துக்கோங்கம்மா. எம்மாடி பின்னாடி நிக்கிறிய? நீயும் தான். அனுவை பத்தி இதே வேற யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னா வாயெல்லாம் உடைச்சிருப்பேன். ஒரு பொம்பளையா இருக்குன்றதுனால அமைதியா போறேன். ஏங்க வாங்க, சிலதுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. அவன் தான் பிடிக்கலன்னு சொல்றான். அப்புறமா பின்னாடியே மாமா நோமான்னு பேக்கிட்டு இதுங்க கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. வாங்க நம்ம போவோம். நீ எதுக்கு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க? வா போவோம். சரிங்க அத்தை. ஏங்க சொல்லு. கோவப்படாதீங்க, வாங்க. எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசுவோம். ரகு வர கோவப்பட்டுட்டான், என்ன நடக்க போதுன்னே தெரியல. வாங்க, இனி எங்க மாமா வருவாரு, அவர்கிட்ட பேசுவோம். இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏங்க நம்ம விஷயத்துல மட்டும் பொறுமையா இருந்தீங்கல்ல, அணு விஷயம் வரும்போது ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? எப்படியாச்சும் நம்ம தான் பேசி அவங்க கல்யாணத்தை முடிவு பண்ணணும், சரியா? வாங்க. சரி. கோவத்தை பாரு, இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு இந்த கோவம்? கொன்னுருவேன், வா போவோம். சரி வாங்க.